பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விவசாயம் இப்போ இருக்க நிலைமையை விட இன்னும் ஃபியூச்சர்ல நினைச்சு பார்க்கும்போது நம்ம எதிர்பாராத விதத்துல அது வளர்ந்து நிற்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கம்பெனில முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது விவசாயத்துறையை சார்ந்த ஒரு நிறுவனமா இருந்ததுன்னா நிச்சயமா விவசாயத்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைதோ அந்த அளவுக்கு நம்ம போட்ட பணமும் பெருகி கிடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்போ ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஒரு பெரிய ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா முதல் தடவை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுமே அந்த கம்பெனியுடைய பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல நல்லா வளரும் அப்படின்னா வித்தின் ஒரு 7 நாளுக்குள்ள 50% இருந்து 100% வரைக்கும் நம்மளால ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இதுவே நீங்க நார்மலா வேற எங்கேயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் காத்திருக்கணும். பட் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை பொறுத்தளவுல. ஸோ இன்னைக்கு விவசாயம் துறை சார்ந்த இந்த உபகரணங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அது ஐபிஓல வரப்போகுது. என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 31 அது ஓபன் பண்றாங்க, ஜனவரி 2 இது க்ளோஸ் ஆக போகுது. இப்பேற்பட்ட கம்பெனில நம்ம முதலீடு பண்ணலாமா வேணாமா, அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் இதுதான் கம்பெனியோட பேர். இது 1994 அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய மேஜர் ஒர்க் என்ன தெரியுமா, இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிராக்டர்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த உபகரணங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் உற்பத்தி பண்றாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்லையும் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். இவங்க யாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிகள் தான் இவங்களுடைய டார்கெட்டா இருக்காங்க. அண்ட் அந்த விவசாயிகள் தான் இவங்க கிட்ட இருந்து உபகரணங்களை வாங்குறாங்க. மோஸ்டா அவங்க 2 விஷயங்கள் பண்றாங்க. ஒன்னு டிராக்டர்ஸ், இன்னொன்னு பிக் அண்ட் கேரி கிரேன்ஸ். இப்போ டிராக்டரை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட 20 HP ல இருந்து 100 HP வரைக்கும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அண்டர் டெவலப்மெண்ட்ல 110 HP கான ஒரு மிஷின் டிராக்டரை அவங்க உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன் ஃபியூச்சர்ல 110 HP இருக்கக்கூடிய ஒரு டிராக்டர் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு நான் சொன்னேன் பிக் அண்ட் கேரி கிரேன்ஸ் சொல்லிட்டு. ஸோ ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி அந்த புல்டோசர்னு சொல்லுவாங்களே, இந்த ஜேசிபிஸ் பெரிய பெரிய மிஷின், அது எல்லாமே இந்த கம்பெனி தான் உற்பத்தி பண்றாங்க. இப்படி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்காங்க. ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்துல அவங்களோட கம்பெனி இருந்தாலுமே ஆனுவலி, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, டிராக்டர் பொறுத்தளவுல 12,000 டிராக்டர்ஸ். ஓ மை காட். ஸோ இவங்க இந்தியால மட்டும் கிடையாது, இந்தியால கிட்டத்தட்ட 175 டீலர்ஷிப் அவங்க கிட்ட இருக்கு. பஞ்சாபா இருக்கட்டும், ஸோ மேல இருக்கக்கூடிய நார்த் சைட்ல எல்லாம் இவங்களோடது தான். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்றாங்க. 7% ஆஃப் த ரெவென்யூ, அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது இல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்களா பணம், அதுல 7% வெளிநாடுகள்ல தான் வருது. ஸோ இவங்களுடைய கம்பெனி இவ்வளோ ப்ராடா அவங்க ரொம்ப விரிவா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன் டிராக்டர்ஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 12,000 தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பிக் அண்ட் கேரி கிரேன்ஸ் பார்க்கும்போது 1280 ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் ப்ரொடக்டிவிட்டி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் அப்படின்ற பல விஷயங்கள் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓ டேட் அதை பத்தி சொல்லிக்கலாம். அண்ட் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸை இப்ப பார்க்கலாம். இந்த கம்பெனி 260 கோடி ரூபாய் இஷ்யூ சைஸா இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபண்ட் அவங்க ரைஸ் பண்ண போறாங்க. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 184 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 75 கோடி. ஸோ இதனுடைய பிரைஸ் பேண்ட் 204 ரூபாயில இருந்து 215 ரூபாய் வரைக்கும் ஒரு ஷேருக்கு இருக்கு. லாட் சைஸ் 69 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ மினிமமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 14,835 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஐபிஓ டேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசம்பர் 31 ஓபன் பண்றாங்க, ஜனவரி 2 இது க்ளோஸ் ஆகுது. ஸோ லிஸ்ட் ஆகக்கூடிய டேட் டென்டேட்டிவா சொல்லியிருக்கிறது ஜனவரி 7. சரி, இந்த கம்பெனியுடைய இஷ்யூ சைஸ் என்ன, எவ்வளவு ஃபண்ட் அவங்க ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. எப்போ ஓபன் எப்போ எண்ட் எல்லாம் ஓகே.
எதனால இவங்க இப்போ ஐபிஓக்குள்ள வராங்க, அந்த மோட்டிவ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனா மட்டும்தான் நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ பர்பஸ் ஆஃப் திஸ் ஐபிஓன்றதை இப்போ பார்க்கலாம். இவங்களுடைய பிக் அண்ட் கேரி கிரேன்ஸ் மேனுஃபேக்சரிங்க 70 crores வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ண போறாங்களா. அது மட்டும் இல்ல, இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை 50 கோடி ரூபாய் கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் 45 கோடி ரூபாய் என்பிஎஃப்சிஸ் கேபிட்டல் பேஸை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக, அண்ட் முக்கியமா 4வது ஜென்ரலா கார்பரேட் பர்பசஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஃபண்ட் அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றதன் மூலமா அவங்க என்ன விஷயம்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் ஓகேவா இருந்தாலுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துருக்கா வளரலையா, அது வந்து ப்ராஃபிட்ல போதா இல்லை லாஸ் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2021-22 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.96% இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 4.03%, அதுக்கு அடுத்த வருஷம் 4.26%. இதே நெட்வொர்த் க்ரோர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2021-22 275 கோடி, அடுத்து 290 கோடி, அடுத்து 317 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம பார்க்கணும் 14 கோடி, 15 கோடி, 16 கோடி. ஒவ்வொரு கோடியாக தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ரெவென்யூன்னு பார்க்கும்போது 353 கோடி 2021-22, அப்புறம் 2022-23 371 கோடி, 2023-24 375 கோடி. கொஞ்சம் கம்மியாக தான் அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்திருக்கு, ரெவென்யூ வந்திருக்கு ஒவ்வொரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த கம்பெனியுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், இந்த 4 ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியை பொறுத்தளவில் இவங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் கூட, அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அண்ட் மேஜர் டீலர்ஷிப் அவங்க வச்சிருக்கிறாங்க, நம்ம இந்தியாவாக இருக்கட்டும். ஸோ வெளிநாடுகள் கூட அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு எப்போதுமே ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ரென்த் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2வது வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருந்தேன், அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் அவங்க க்ரோத்தை காமிக்கல. வெறும் 1 கோடி 2 கோடி, ஒரு 3-4-5 கோடி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸில் ஒரு மாடரேட்டான ஒரு ப்ராஃபிட் தான் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு வீக்னஸை நான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூலேருந்து 7% ஆஃப் த ரெவென்யூ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்குது, வெளிநாடுகள்ல இருந்தா கிடைக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. மேபி இன் ஃபியூச்சர்ல இவங்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது இன்னும் ஜாஸ்தியாச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. த்ரெட் அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமானது. காம்படிட்டர்ஸ்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்கார்ட்ஸ், சோனாலிகா, ஸோ இவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இந்த ப்ராடக்ட்டு, இந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்க்கும்போது சீசன் முக்கியம். ஸோ சீசன் ரிலேட்டடான ஒரு வேலை இது. ஸோ அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ அதே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இப்போ யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காம்படிட்டர்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கான ரெவென்யூ எப்படி இருக்குன்றத, அவங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். மார்க்கெட் ஷேரு நம்ம இந்தியா பொறுத்தவரை இண்டோ ஃபார்முக்கு அப்ராக்சிமேட்லி 5%, மஹிந்திரா டிராக்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 40%, எஸ்கார்ட்ஸு அப்ராக்சிமேட்லி 11%, சோனாலிகா அப்ராக்சிமேட்லி 12%. ஸோ ரெவென்யூ பார்க்கும்போது இண்டோ ஃபார்மு 375 crores, மஹிந்திரா டிராக்டர்ஸ் 7,348 crores, எஸ்கார்ட்ஸு 7,050 crores. அடுத்து சோனாலிகா பார்த்தீங்கன்னா 6,320 crores ரெவென்யூ. ஃபோக்கஸ் ஏரியா இவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டோ ஃபார்ம் பொறுத்தளவில் அஃபோர்டபுளான ஒரு மிஷினரி, அண்ட் மஹிந்திரா பொறுத்தளவில் ப்ரீமியம் அண்ட் மிட் டயர் மிஷினரி, எஸ்கார்ட்ஸ் பொறுத்தளவில் ப்ரீமியம் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்கு, சோனாலிகா பொறுத்தளவு மிட் டயர் அண்ட் அஃபோர்டபுள் சொல்யூஷன். ஸோ இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இவ்வளோ விஷயம் இந்த இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் பற்றி பேசியாச்சு. ஐபிஓக்குள்ளே வரதுனால அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அவ்வளோதான் சிம்பிள் கொஷின். அதுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செக்டாருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் வேல்யூ என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் செக்டார்ஸில். பட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி சொன்னபடி அவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, பட் டெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு.
அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் அதை பற்றியும் நம்ம பேசி ஆகணும். ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் பொறுத்தளவில் 11.6% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் டிசம்பர் 29th வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு கருத்து கணிப்பில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இது அக்ரிகல்ச்சர் செக்டர், மான்சூன்ஸு அந்த மாதிரியான சமயங்களில் தான் அது growth, அதுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒரு இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு இதை விட தெளிவான ஒரு ரிவ்யூ எங்கேயுமே இருந்திருக்காது நம்ம தமிழில். ஸோ நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐபிஓ பொறுத்தளவில் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், கிடைக்கலனாலும் லாஸே கிடையாது, அது ரீஃபண்ட் ஆயிரும். சப்போஸ் இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்னா லாஸ் தான், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட். பட் இங்கே ப்ராஃபிட்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட், லாஸ்னாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது, உங்கள் பணம் அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 31 ஜனவரி 2 வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஐபிஓ பற்றின பல விஷயங்கள் எனக்கு இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஐபிஓ பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.